நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்க. ஹலோ FM 106.4 பிகில் கேட்டுட்டு இருக்கீங்க. கௌதம், கார்த்திக். ஹாய். என்னங்க எவ்வளவு கேள்வி நான் கேட்டாலும் படத்தை பத்தி கேட்டா மட்டும் மணிரத்னம் சார் மாதிரி ஒரு வார்த்தை பதில் சொல்றீங்க. மத்த விஷயங்களை நிறைய பேசுனீங்க. இப்போ ஒருத்தர் நான் லைன்ல வந்து கூப்பிட போறேன். உங்களுடைய செகண்ட் ஸ்டாண்டர்ட் லவ் சொல்லாமா? சொல்லுங்க. யாரை கூப்பிட்டு நான் என்ன பேசணும் பயம்? நானே ஃப்ரீயா பேசுறேனே. நீங்க வரும்போது இருந்ததோட இப்ப அப்படியே மாறிட்டீங்க. என் வேலையை எடுத்துட்டு போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா போகும்போது ரேடியோ ஜாக்கி மாதிரி ஆயிட்டீங்க. ஓகே, நம்ம கூட லைன்ல இருக்கிறது நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள். வணக்கம் கார்த்திக் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? Hi Dad. Hi sweetheart, how are you? Doing good Dad, how are you? Good. How's the interview going? So far so good. இது வரைக்கும் கேட்டது எப்படி இருந்தது நான் பாட்ட சொல்லுங்க. அவர் அதான் கேக்குறாரு, உங்களை மாற்ற மாதிரி கேள்வி கேக்குறாங்களான்னு. சூப்பரா இருந்துச்சு. பட் நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். கார்த்திக் சார், நான் சுரேஷ் பேசுறேன். ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், தேங்க்யூ சோ மச். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை இப்ப ஸ்டேஜ்ல பார்த்தோம், பிரமாதமா கலாட்டா பண்ணீங்க அன்னைக்கு. கலாட்டா அன்னைக்கு ரொம்ப அடக்கி வாசிக்க வேண்டிய கட்டாயம். ஓ சார், நம்ம அடக்கி வாசிச்சதே இப்படியா? ஆமா, அடக்காம வாசிச்சுன்னா ஆகுது. ஓகே சார், ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நாங்கெல்லாம். அதாவது நீங்க உங்க ஃபேமிலி கிடையாது, நம்ம எல்லாரும் ஹாப்பியா இருக்கோம். ஏன்னா கௌதமோட படம் ரிலீஸ் ஆக போகுது வர ஃப்ரைடே அன்னைக்கு. அப்ப நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான். That's how it is fine. Thank you. சோ உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் உருவாயிட்டாரா சார் வீட்ல? அவரா? ஆமா, அவரு வந்து ஒரு 6 அடி 2 அங்குலம் இருக்காரு. என்ன விட நல்ல கலரு. டாடி என்ன சார்? டேலண்ட் கூட ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன் எனக்கு. நல்லா சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ் பா, நல்லா சொல்லிட்டீங்க. வீட்ல வந்து நல்லா பேசிக்கலாம். I know you'll do extremely well. Sweetheart, God is there. I know you. Thanks Dad. சார், நீங்க சொன்ன மாதிரியே வந்து நல்ல கலர் வந்ததுல இருந்து நான் அதை கேட்டுட்டு இருக்கேன். ஊட்டிலே வளர்த்தனால தக்காளி பழம் மாதிரி செவச்சவேன்னு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். நல்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், கிரீன் வெஜிடபிள்ஸ். இப்போ தெரியுது அப்பாக்கு எப்படி இருக்கும். எஸ், அலைகள் ஓய்வுதலை பார்க்கும்போது அவருக்கு என்ன ஒரு ஃபீல் வந்திருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ எனக்கு தெரியுது, இப்போ புரியுது எனக்கு. And how this magic happened? அலைகள் ஓய்வுதலை அப்பாக்கு பையனுக்கு கடல் எப்படி இது நடந்தது? கோயின்சிடென்ஸா இல்லாட்டி இது பிளான் பண்ணி நடந்ததா? இல்ல, இது யாருமே பிளான் பண்ணல. அது தானா வந்து அமைஞ்சது. டைட்டிலும் அப்படி அமைஞ்சது, ஹீரோயினும் அப்படி அமைஞ்சது, ஹீரோவும் அப்படிதான் அமைஞ்சது. கம்ப்ளீட்டா கோயின்சிடென்ஸ், ஒரு பிளெஸிங் தான். பிளெஸிங் தான், கரெக்ட். 100க்கு 100 உண்மை. அது மணிரத்னம் சாரோட மேஜிக் வாண்ட் இருக்குல்ல, அதுல கிரியேட் பண்ண மேஜிக் இது. அண்ட் மணி சார், உங்க காம்பினேஷன்ல நாங்க எவ்வளவோ பாத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சீனும் ஹிட், ஒரு பாட்டும் ஹிட். ஏன் மிஸ்டர் சந்திரமௌலி ஒரு வார்த்தை கூட ஹிட். சந்திரமௌலி அவரா? சோ அந்த ஒரு காம்பினேஷன் இப்போ கௌதம்க்கு கிடைச்சிருக்குன்றதுல உங்களுக்கு ரொம்ப பெருமை அண்ட் சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இதை விட என்ன சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ, சூப்பர் சார். எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நன்றி. நான் இப்போ என்டையர்லி மை பிளஷர். உங்க மூலியமா எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எல்லாரோட பெஸ்ட் விஷஸும் பிளெஸிங்ஸும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான். சூப்பர் சார். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம இன்டர்வியூ உங்க கூட பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. நீங்க ஒரு கொஸ்டின் கௌதம கேட்கலாம், கௌதம் ஒரு கொஸ்டின் உங்களை கேட்பாரு எங்க எல்லாரும் முன்னாடியும். ஓகே. எஸ், அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டர்ன். டாட் ஃபர்ஸ்ட். கௌதம், நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன் டாட். இது ஓபி, இது ஒத்துக்க மாட்டேன். இது அவுட் ஆஃப் போர்ஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். எங்களுக்கு சப்ஜெக்ட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு. ஓகே, ரைட். நீங்க பிறந்ததுல இருந்து வாட்டர் பேபி. கரெக்ட் டாட். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சபரிமலை போகும்போது உங்களுக்கு 1 வயசு. பம்பா ரிவரை விட்டு வெளியே வர மாட்டேன்னு அடம். கடல்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லுங்க. அது வந்து பயங்கரமா இருந்துச்சு டாட். நம்ம வந்து அந்த மெரினா பீச்ல மீனவங்க கூட தான் போயிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அவங்க வந்து மீன் பிடிக்க கத்து கொடுத்தாங்க. கட்டுமரத்துல அந்த பேலன்ஸ் எல்லாமே. நான் வந்து ஒரு 10 மீன் நல்லா பிடிச்சிருப்பேன் டாட். ரைட். ஆனா ஒண்ணு கூட வீட்டுக்கு கொண்டு வரல. இல்ல, அவங்களே பிடிச்சு போயிட்டாங்களே, அவங்க தான் சம்பாதிக்கணும். நெக்ஸ்ட் டைம் I'll bring கடமா. எஸ். இப்போ நிறைய பேர் எனக்கு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. உங்க அடுத்த படம் எப்ப வெளியே வரப்போகுது? என்ன உங்க அடுத்த ப்ராஜெக்ட்? நீங்க சொல்லுங்களேன் அது கொஞ்சம். ஏண்டா நான் அந்த
அந்த வேலையா தான் மும்முரமா இருக்கேன். ஏன்னா அந்த 6-2க்கு கொஞ்சம் காம்படிஷன் கொடுக்கும். So anyway, great fun. God bless all of you. Thank you, Dad. என்னங்க கொஞ்சம் நர்வஸா இருந்ததா? இல்லங்க, சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா என் கூட சேர்ந்து இப்படி ரேடியோல பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வந்து என்ன சொல்றது, பொதுவா வீட்டுக்குள்ள நிறைய பேசிருப்பீங்க, பட் இது டோட்டலா ஒரு டிஃபரண்ட் ஃபீல். கண்டிப்பா அப்படியே எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி ஒரு முடியலங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு என்னன்னா இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும். உங்க அப்பா வந்து எப்பயும் இருக்கிறத விட இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா அரசியல்னு போயிட்டாலே டே டு டே நிறைய பிரச்சனை இருக்கும். சுமூகமா வாழ்க்கை இருக்க முடியாது. ஸோ அரசியல், சினிமா இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்பவுமே ஃபன்ஃபில்ட் பர்சனா? டென்ஷன்லாம் இருந்தா காட்டிக்க மாட்டாரா வீட்டுல எல்லாம்? அவர் எப்போதுமே ஃபன்ஃபில்ட் தான். எப்போதுமே ஃபன்ஃபில்ட். He is the most happiest man on earth. ஓகே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு அப்பாவுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனா எப்படி போகும், என்ன போகும், நெகத்தை கடிச்சிட்டு இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் அவ்வளோ பெஸ்டான ஒரு ப்ராடக்ட். மணி சாருடைய டைரக்ஷன், ஏஆர் ரஹ்மான் சாருடைய மியூசிக், புதுசா 2 யங் ஃப்ரெஷ் பேஸ், அதுவும் அழகா இருக்கீங்க 2 பேருமே, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, மக்கள் உங்களை ஏத்துக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி ஒரு நடிக்கக்கூடிய பசங்க இருக்கீங்க. கூடவே அரவிந்த் சுவாமி ரொம்ப நாள் கழிச்சு வராரு, அர்ஜுன் கலக்கலான ஒரு கேரக்டர்ல வராரு. இப்படி படம் முழுக்க நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்கு. போன வருஷம் நிறைய பெரிய படங்களை கொடுத்த ஜெமினி இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே பெரிய விஷயங்கள். அண்ட் சூப்பர் கௌதம், இன்னைக்கு எங்க கூட இவ்வளவு நேரம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இவ்வளோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆக்சுவலா நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. அடிக்கடி கூப்பிட்டு வருவீங்கல்ல படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம்? Why not? Of course. அப்ப கொஞ்சம் அந்த ஆர்ஜே பத்தி நல்லா கொஞ்சம் சொல்லி கொடுங்க. இது நீங்க வரும்போதா? கூடிய சீக்கிரம் என்ன வேலையை விட்டு துரத்துல புரியா இருக்கீங்க. ஏன்னா வாய்ஸும் நல்லா இருக்கு, என்னோட ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்ன சொல்லுவாங்க, அந்த பையன் நல்லா வேற இருக்கான், பாக்குறதுக்கும் நல்லாவும் பேசுறான், நீ போடான்னு. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம், உங்களை எப்படியும் இன்னும் பல வருடங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி விடாது. நீங்க நினைச்சாலும் ஃப்ரீயா வந்து ஷோ பண்ண முடியாது. என் வேலை எனக்கு தான், இந்த சீட்டு எனக்கு தான். கௌதம், நைஸ் டாக்கிங் டு யூ. ரொம்ப ஜாலியா இருந்தது, கலாட்டாவா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்களும் சூப்பரா பேசிருக்கீங்க, எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கீங்க. சோ thank you so much. Thank you and all the very best கௌதம். Thank you. கடல் படத்தை பத்தி இவ்வளவு நேரம் பேசினாரு கௌதம் கார்த்திக். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட கார்த்திக் அவர்களும் பேசினது கேட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசணும்னு ஆசை, பட் டைம் இல்லை. ஸோ அதனால இன்னொரு நாள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசலாம். அன்னைக்கு நீங்க அந்த டீடைல் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். விருப்பேற்ற மாதிரி பேசுறேன், நான் நிறுத்திக்கிறேன். suresh@allofm.in, suresh@allofm.in இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய கருத்துக்களை மெயில் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் துளசியும் நம்ம வந்து மீட் பண்ணி பல விஷயங்கள் பேசலாம் கடல் படத்திற்காக. அண்ட் வர ஃப்ரைடே இந்த படம் ரிலீஸ் ஆகுது, மறந்துடாதீங்க. புதன்கிழமையே எல்லா தியேட்டர்ஸ்லயும் வந்து டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் எல்லாம் நாங்க பார்த்துட்டுமே நீ பார்க்கலையே நம்மள அசிங்கப்படுத்துவாங்க. இந்த படம்லாம் ஃபர்ஸ்ட் டே பார்த்தாதான் பெருமையே. ஓகே மக்களே, மீண்டும் உங்களை வரும் மண்டே அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு பிகில் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது சுரேஷ். நெஞ்சுக்குள்ள